அடுத்து அப்சார்ப்ஷன் அசிமுலேஷனுக்கு அடுத்து இஜெஷன் அப்படின்னா என்னென்னா, அதாவது இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து எக்ஸிட் வெளியேற்றுறதா என்னது இஜெஷன் அப்படிம்பாங்க. அதில் வந்து நம்ம டைஜஷன் ப்ராசஸில் அந்த டைஜஸ்டிவ் வேஸ்ட், அதேமாரி அன்அப்சார்ப்டு சப்ஸ்டன்சஸ், அந்த டைஜஷன் ஆகாத வேஸ்ட்டு, அதேமாரி அன்அப்சார்ப்டு எது அப்சார்ப் பண்ணாமல் வரக்கூடிய வேஸ்டேஜ் இருக்குது பார்த்தியா, இந்த இலியத்தில் இருக்கிறதெல்லாம் எதுக்குள்ளே என்ட்ராகுது, லார்ஜ் இன்டெஸ்டைனில் என்ட்ராகும். ஸோ இட் மோஸ்ட்லி கண்டெய்ன்ஸ் ஃபைபர் கால்டு ரஃபேஜ். பார்த்திங்கன்னா அதில் வந்து என்ன தான் இருக்குமா, கம்ப்ளீட்டாக ஃபைபராக தான் இருக்கும். அந்த வேஸ்ட் வந்து என்னது ஃபைபராக தான் இருக்கும். ஸோ இந்த ரஃபேஜ் என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு இஸ் யூட்டிலைஸ்டு பை சிம்பியாட்டிக் பாக்டீரியா. அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் என்ன இருக்குது உங்களுக்கு, சிம்பியாட்டிக் பாக்டீரியா இருக்கும். அது இதென்ன ஒன்றுது, இது யூட்டிலைஸ் பண்ணி இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுதான், விட்டமின் கேவா மெட்டபாலைட்ஸாக கன்வர்ஷன் பண்ணுதான். புரியுதுங்களா? அந்த ரஃபேஜை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுது, விட்டமின் கே அண்டு மெட்டபாலைட்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது இது அங்கே இருக்கக்கூடிய சிம்பியாட்டிக் பாக்டீரியா இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்குது. புரியுதுங்களா? சரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல் தீஸ் சப்ஸ்டன்சஸ் ஆர் அப்சர்வ்டு இன் தி கோலன். இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைனில் கோலன் அப்படிங்கிற பார்ட் சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோலன்கிற பார்ட்டில் எல்லாமே அப்சர்வ் ஆயிரும். புரியுதுங்களா? அந்த வாட்டரோட எல்லாம் அப்சார்ப்ஷன் ஆன பின்னாடி இந்த அந்த வேஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு தென் சாலிடு மெட்டீரியலாக மாறி அது என்னவா மாறுது, ஃபீக்கல் மேட்டராக மாறுது. அது மாதிரி ரெக்டம் மலக்குடலுக்கு வந்து ரீச் ஆகுது. Now the fecal matter initiates a neural reflex causing an urge or desire for its removal. அந்த ரெக்டத்துக்கு அந்த வேஸ்ட்டு மலமெல்லாம் வந்து சேர்ந்தோடனே ஒரு நியூரல் ரெஃப்ளெக்ஸ் நரம்பில் ஒரு அனிச்சை செயலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அது நமக்கு அந்த ஃபீலிங்கை வந்து என்ன ஒன்று தான் சென்ஸ் பண்ண வைக்குது, மோஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை கொண்டு வருது. ஸோ அது மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஃபீக்கல் மேட்டரை இஜெக்ஷன் ஆஃப் ஃபீசஸ் அதை வெளியில் ஏற்றுறோம் த்ரூ தி ஆனல் ஓப்பனிங். அந்த ஆனல் ஓப்பனிங் வழியாக வெளியேற்றுறோம். அதுக்கு பேர் டீஃபிகேஷன் அப்படிம்பாங்க. ஸோ இட் இஸ் ஏ வாலண்டரி ப்ராசஸ். இது வந்து சாதாரண நார்மலாக எல்லாத்துக்குமே நடக்கக்கூடிய ஒரு வாலண்டரி ப்ராசஸ். இட் இஸ் கேரிட் பை பெரிஸ்டாலிக் மூமெண்ட். அங்கே என்னது ஆனஸில் வந்து அந்த பெரிஸ்டாலிக் ஒரு வேவ், அந்த ஒரு அலை இயக்கத்தின் மூலமாக தான் மோஷன் வந்து வெளியேற்றப்படுகிறது. புரியுதுங்களா? இது ஈஜெஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலோரிக் வேல்யூ ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன் அண்டு ஃபேட். அதாவது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்டில் வந்து எவ்வளவு கலோரி, எனர்ஜி வந்து எவ்வளவு கலோரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி அப்டைன் 50% ஆஃப் எனர்ஜி. நம்ம கிடைக்கக்கூடிய எனர்ஜியில் 50% ஆஃப் எனர்ஜி வந்து எதுலேருந்து தான் கிடைக்குது, கார்போஹைட்ரேட். உங்களுக்கு தெரியும். புரியுங்களா? எனர்ஜினாலே கார்போஹைட்ரேட். அதனால தான் ரன்னிங்கில் அத்லெட்ஸுக்கெலாம் இன்ஸ்டன்ட் குளுக்கோஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா டைரெக்டாக வந்து பிளட்டில் என்ன ஆகுது, அந்த குளுக்கோஸ் வந்து ரீச் ஆகி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிரும். 35% எனர்ஜி வந்து ஃப்ரம் ஃபேட்லேருந்து நமக்கு 35% எனர்ஜி கிடைக்குது. 15% எனர்ஜி ஃப்ரம் ப்ரோட்டீன்லேருந்து கிடைக்குது. புரியுதுங்களா? சரி, we require about 400 to 500 grams of carbohydrates. நமக்கு எவ்வளோ கிராம் தேவைப்படுது, 400 to 500 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட்டு, 60 to 70 கிராம் ஆஃப் ஃபேட்டு, 65 to 75 ப்ரோட்டீன். ஒரு நாளைக்கு வந்து தேவைப்படக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்னு கூட சொல்லலாம். பேலன்ஸ்டு டயட் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவல் வில் வேரி அக்கார்டிங் டு their ஏஜ். ஸோ அது வந்து என்னங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன் ஆகலாம். எதை பேஸ் பண்ணினா அக்கார்டிங் டு their ஏஜ், வயசை பொறுத்து மாறுபடலாம். அப்புறம் ஜெண்டர், மேலாக ஃபீமேலாக, அதை வச்சு லெவல் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எந்தளவுக்கு ஒர்க்கு நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய டயட்டு பேலன்ஸ் அண்ட் அதர் கண்டிஷன்ஸ். அதாவது ப்ரெக்னென்சி டயத்தில் லேக்டேஷன், அதாவது தாய்மார்கள் பால் கொடுக்கக்கூடிய டைம், இதெல்லாம் வந்து மாறும் அந்த நியூட்ரிஷனுடைய இன்டேக். சரி, இப்போ நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்துக்குவோம். அதனுடைய கலோரி வேல்யூலாம் என்னென்னு பார்ப்போம். கார்போஹைட்ரேட் எடுத்துட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா சுகருங்கிறது சிம்பிள் சுகர், அதாவது மோனோசாக்கரைடுவாங்க. இப்போ ஸ்டார்ச்சுங்கிறது பாலிசாக்கரைடுவாங்க. ஸோ இதில் வந்து சுகரும் ஸ்டார்ச்சு தான் மெயின். அந்த இது மேஜர் சோர்ஸ் ஆஃப் செல்லுலார் ஃபியூல். புரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எனர்ஜி வந்து சப்ளை பண்ணுது, இந்த சுகரும் ஸ்டார்ச்சும்.
ஸோ இதனுடைய கலோரிக் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறாங்கன்னா கார்போஹைட்ரேட்டில் 4.1 கிலோ கலோரி பெர் கிராம். ஒரு கிராம் கார்போஹைட்ரேட்டில் எவ்வளோ இருக்குதா? 4.1 கிலோ கலோரி எனர்ஜி இருக்குது. அண்ட் இட்ஸ் ஃபிசியாலஜிக்கல் ஃபியூல் வேல்யூ, அதாவது எவ்வளவு வந்து நம்ம இதில் யூஸ் ஆகுது, அதில் யூஸ் ஆகுது அப்படின்னா 4 கிலோ கலோரி பெர் கிராமில் வந்து பயன்படுது, யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அடுத்து லிப்பிட் எடுத்துட்டோம்னா அதனுடைய மெயினில் வந்து பார்த்திங்கன்னா லிப்பிட் அதனுடைய ஃபார்ம் என்னது? ஃபேட்டு, டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஃபேட். இது வந்து ஒரு ரிசர்வ்டு ஃபுட்டாக இருக்கும், ஸ்டோர் இன் அவர் பாடியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். விச் இஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி. இதுவும் எனர்ஜியை நமக்கு கொடுக்குது. சரிங்களா? சரி, அடுத்து இதில் அந்த ஃபேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கலோரி வேல்யூ இருக்குது? 9.45 கிலோ கலோரி இருக்கும். அதனுடைய ஃபியூல் எவ்வளோ நமக்கு யூஸ் ஆகுது? 9 கிலோ கலோரி பெர் கிராமுக்கு யூஸ் பண்ணிடுறோம் நம்ம. அடுத்து புரோட்டீன், இது வந்து அமினோ ஆசிட்ஸ். புரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்ஸ்லாம் ஒன்று சேர்ந்தால் நமக்கு புரோட்டீன். அதேமாரி புரோட்டீன் வந்து பிரேக் டவுன் ஆனால் நமக்கு அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? இது வந்து என்னென்னா ரெக்வயர்ட் ஃபார் க்ரோத். என்ன, லிவிங் ஆர்கானிசம் நம்ம வந்து வளர்கிறதுக்கு தேவையானது மெயினாக வந்து புரோட்டீன் தான். புரியுதுங்களா? அப்புறம் ரிப்பேர் ஆஃப் அவர் பாடி செல்ஸ், நம்ம பாடி செல்ஸ் ரிப்பேர் ஆகிறதெல்லாம் சரி செய்கிறது புரோட்டீன். புரியுதுங்களா? ஸோ இதுவும் என்னது, பாடியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்குது. ஒன்லி டு எ சர்டன் எக்ஸ்டென்ட், கொஞ்சமாக தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபேட் மாதிரி இல்லை, அதிகமாக ஸ்டோர் ஆகாது, ஒரு லார்ஜ் குவான்டிட்டிஸ். அண்ட் எக்ஸ்க்ரீட்டட் ஆஸ் நைட்ரோஜனஸ் வேஸ்ட். இது வந்து என்னவா போகுதுங்கிறாங்க? புரோட்டீன் வந்து நைட்ரஜன் வேஸ்ட்டாக வெளியில் போகுது. இந்த கலோரிக் வேல்யூ, ஃபிசியாலஜிக்கல் ஃபியூல் வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா 5.65 இது கலோரிக் வேல்யூ. ஃபிசியாலஜிக்கல் ஃபியூல் வந்து எவ்வளவு? 4 கிலோ கலோரி. புரியுதுங்களா? ஸோ அக்கார்டிங் டு ICMR, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அண்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறது நம்மளுடைய ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து டெய்லி ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது ஆவரேஜ் இந்தியன் 1 கிராம் பெர் 1 கிலோகிராம் பாடி வெயிட். நம்ம பாடி வெயிட் வந்து ஒரு கிலோவுக்கு 1 கிராம் வந்து ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கணுங்கிறாங்க. ஒரு ஆள் வந்து 50 கிலோ அப்படின்னா 50 கிராம் ப்ரோட்டீன் சத்து வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இது அந்த கலோரிக் வேல்யூ ஆஃப் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்டு ஃபேட்ஸ். புரியுதுங்களா? சரி, அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இந்த நியூட்ரிஷனல் அண்டு டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ், ஸோ நியூட்ரிஷன் ஷார்ட்டேஜினால் அந்த டைஜஷன் ப்ராப்ளத்தினால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து பாடியில் வருதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.